ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இப்போ குரூப் 4 சிலபஸ்க்கு ஓகேங்களா, அப்டேட் பண்ண சிலபஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம ஷெடியூல் போட்டிருப்போம். கிட்டத்தட்ட ஒரு 5 மாதத்துக்கு ஷெடியூல் போட்டிருப்போம். அந்த ஷெடியூலில் எதை நம்ம ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் இலக்கணமும் ஓகேவா, அவங்க கொடுத்த சிலபஸ் பிரகாரம் இலக்கணம் ஃபுல்லாக நம்ம எங்கெங்கே இருக்குது, அதாவது ஒவ்வொரு டெஸ்ட்டுக்குமே பார்த்தீங்கன்னா வேர் டு ஸ்டடியும் கொடுத்துட்றோம். கிட்டத்தட்ட இது நியூ புக்கு ஓல்டு புக் ஓகேவா, 6ஆவதுலேருந்து 10ஆவது வரைக்கும் பார்த்தீங்கன்னா. இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து 6ஆவதுலேருந்து 12ஆவது வரைக்குமே படிக்கணும். 11th 12th படிக்கிற மாதிரி தான் இருக்கும் ஓகேங்களா. எங்கேயுமே அவங்க சொல்லலை 6th வரைக்கும் 10th வரைக்கும் சொல்லியிருக்க மாட்டாங்க. கடைசி யூனிட்ல மட்டும்தான் 10ஆம் வகுப்பு வரையும் படிக்கணும்னு சொல்லிட்டு தெளிவாக சொல்லியிருப்பாங்க. அந்த 6வது யூனிட் மட்டும்தான் ஓகேவா. அந்த 6வது யூனிட் மட்டும்தான் கொடுத்துருப்பாங்களே, 10ஆம் வகுப்பு வரை தான் கேட்பான்னு சொல்லிட்டு. அப்போ அதுக்கு மேலே இருக்க எல்லா இலக்கண டாப்பிக்கும் பார்த்தீங்கனாலே நம்ம கண்டிப்பாக 12th வரைக்கும் படிக்கணும். ஒரு பிரித்து எதுவாக இருக்கட்டும், சந்திப்பழி எதுவாக இருந்தாலும் 11th புக்கு 12th புக்கு நம்ம கண்டிப்பாக பார்க்கணும் ஓகேங்களா. ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம டெஸ்ட் பேட்ச் பார்த்தீங்கன்னா 23 ஓகேவா, அதாவது 24 தான் ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டு. ஒவ்வொரு வாரமும் சண்டே நடக்கும் ஓகேங்களா. வீட்டில் இருக்க எல்லாருமே அட்டன் பண்ணி எழுதலாம். கிளாஸ் பாருங்க, எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் ஓகேவா. அதாவது 6th-லேருந்து 12th வரைக்கும் இருக்கிற பழைய மற்றும் புதிய சமச்சீர் ஓகேவா, அதை அடிப்படையை கொண்டு தான் நம்ம இந்த டெஸ்ட்டை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 20 டெஸ்ட் இருக்குது ஓகேவா. 4000 கொஸ்டின் மேலே இருக்கும். டிசம்பரில் ஸ்டார்ட் பண்ணி மே மாதம் வரைக்கும் அந்த டெஸ்ட் நடக்கும் ஓகேங்களா. மொத்த ஃபீஸ் பார்த்தீங்கன்னா மொத்தமே 150 ரூபா தான் ஓகேங்களா. 150 ருபீஸ் சென்ட் பண்ணிங்கன்னா உங்களை குரூப்பில் சேர்த்துட்டு வீக்லி டெஸ்ட் நடக்கும். எதுனா இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணலாம். இது இந்த ஃபஸ்ட்டு நம்ம டெஸ்ட் பற்றி உள்ளே போகலாம் ஓகேங்களா. என்ன முக்கியம், ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 24ஆம் ஃபஸ்ட் டெஸ்ட்டு. தமிழை பொறுத்த வரைக்கும் அதுக்கான தலைப்பையும் கொடுத்துருப்போம். இதுக்கான வேர் டு ஸ்டடி ஓகேங்களா. டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ண பசங்களுக்கு இந்த வேர் டு ஸ்டடி நான் குரூப்பில் போட்டிருப்போம் ஓகேவா. அதுக்கப்புறம் நாலடியார், நான்மணி கடிகை, முதுமொழி காஞ்சி, திருக்குறளில் ஒவ்வொரு அதிகாரமாக கம்ப்ளீட் பண்ணிட்டு போகிறோம் ஓகேங்களா. அதுக்கப்புறம் ஜிஎஸ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓகேவா. ஜிஎஸ்லையுமே அவங்க எது முக்கியத்துவம் கொடுத்துருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஓகேங்களா, பாலிட்டியில் அதாவது இந்தியன் பாலிட்டியில் ஒரு 15 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்திய பொருளாதாரம் அண்ட் தமிழ்நாட்டின் வளர்ச்சி நிர்வாகம் ஓகேவா, அதில் ஒரு 20 கொஸ்டின் வந்திருக்கும் ஓகேவா. அதே மாதிரி தமிழ்நாடு வரலாறு, பண்பாடு, மரபு மற்றும் சீர்த்து தைக்கணும், அதில் ஒரு 20 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதில் ஒரு 20 கொஸ்டின் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய ஹிஸ்டரி, அதாவது இந்திய வரலாறு மற்றும் இந்திய தேசிய இயக்கம் ஓகேவா, அதுல வந்து ஒரு 10 கொஸ்டின். இது மட்டுமே பார்த்தீங்கன்னா 40, 50, 65 கொஸ்டின் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இது மட்டுமே ஒரு 65 கொஸ்டின். இந்த 4 சப்ஜெக்டை பேஸ் பண்ணி தான் இந்த ஃபுல் பேட்சும் போகும். இது இல்லாமல் சயின்ஸில் முக்கியமான டாப்பிக்கும் நம்ம கவர் பண்ணி கொடுத்துருப்போம். ஜியாகிரஃபியில் முக்கியமானதை கவர் பண்ணி தான் இந்த டெஸ்ட் பேட்ச் இருக்கும் ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டில் பாருங்க, இப்போ இந்திய அரசியலமைப்புன்ற டாபிக் எடுத்துட்டோம்னா 6th, 10th, 12th மூணுமே நம்ம அட்டன் பண்ணி வைக்கிறோம் ஓகேவா. நெக்ஸ்ட் இந்திய பொருளாதாரம் மற்றும் தமிழ்நாட்டின் வளர்ச்சி நிர்வாகம். அப்போ இதில் என்னென்ன லெசனு, அதுக்கான வேர் டு ஸ்டடி எல்லாமே கொடுத்துருப்போம் ஓகேவா. அப்போ எந்த ஒரு டெஸ்ட் எடுத்தாலுமே ஜிஎஸ்ஸை பொறுத்த வரைக்கும் பாலிட்டி இருக்குது ஓகேவா, இந்திய பொருளாதாரம், வளர்ச்சி நிர்வாகம் இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வரலாறு, பண்பாடு மற்றும் சமூக அரசியல் இயக்கங்கள், இது எல்லாமே கலந்து தான் இருக்கும் ஓகேவா. அப்போ நீங்கள் 1 வீக் படிக்கிற மாதிரி தான் இந்த ஷெடியூலே இருக்கும். ரொம்ப ஃப்ரீ பண்ணி தான் ஷெடியூல் இருக்கும். மேக்ஸில் 1 டாபிக் இருக்கும் ஓகேவா. மேக்ஸில் 1 டாபிக் இருக்கும். ரீசனிங் கலந்து தான் வரும் ஓகேவா. அடுத்த டெஸ்ட் பார்த்தீங்கன்னா 29. அந்த செகண்ட் டெஸ்ட்லேருந்து எல்லாமே சண்டே தான் நடக்கும் ஓகேவா. அப்படி பார்க்கும்பொழுது சந்திப்பிழை, எழுத்துப்பிழை, ஒற்றுப்பிழை ஓகேவா, இந்த இலக்கணத்தில் ஒரு டாபிக் பார்க்குறோம். அதுக்கப்புறம் பழமொழி 400, திருக்கடிகம், ஏலாதி, சிறுபஞ்சு மூலம். அதே மாதிரி திருக்குறளில் ஒரு அதிகாரத்தை நம்ம கம்ப்ளீட் பண்ணிடுவோம். அது ஒரு அதிகாரம் கண்டிப்பாக இருக்கும். பொது அறிவை பொறுத்த வரைக்கும் இந்தியன் பாலிட்டி இருக்கும் ஓகேவா, வளர்ச்சி நிர்வாகம் அண்ட் வரலாறு, பண்பாடு மற்றும் அரசியல் இயக்கங்கள். இப்படி ஒவ்வொரு டெஸ்ட்டுமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சிலபஸ்க்கு எதுலாம் கொஸ்டின் வெயிட்டேஜ் அதிகமாக இருக்கோ அந்த வெயிட்டேஜ் பிரகாரம் தான் நம்ம சிலபஸை நம்ம டெஸ்ட்டுக்கு கொண்டு வந்திருக்கோம். இப்போ நீங்கள் படிக்கிற ஃப்ரெஷராக இருந்தாலும் சரி, ஆல்ரெடி படித்த பசங்களாக இருந்தாலும் சரி, அந்த வெயிட்டேஜ் பிரகாரம் தான் நீங்கள் கொண்டு போகணுமே ஓகேவா. இல்லைனா ரொம்ப ரொம்ப கஷ்டம். டெஸ்ட்டுக்கான ஃபுல் டீட்டெயிலுமே இந்த ஃபர்ஸ்ட் பேஜில் இருக்கும் ஓகேவா, பார்த்துக்கோங்க ஓகேங்களா. எதுவும் வந்தாலும் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள், நேம், டிஸ்ட்ரிக்ட் சென்ட் பண்ணுங்கள், குரூப்பில் சேர்த்துட்டு வரோம். மொத்தமே 150 ருபீஸ் தான். கிட்டத்தட்ட ஒரு 5 மாத கோர்ஸ் இது ஓகேங்களா. வாரம் டெஸ்ட் இருக்கும். வேறு எதுவாக இருந்தாலும் கேளுங்க. பட் நியூ புக்கு ஓல்டு புக் ரெண்டுமே படிக்கணும். 6ஆவதுலேருந்து 12ஆவது வரைக்குமே இந்த டெஸ்ட் கண்டக்ட் ஆகும் ஓகேங்களா. 6ஆவதுலேருந்து 12ஆவது வரைக்கும் இருக்கிற தமிழ் புக்கில் இருக்கிற எல்லா இலக்கணத்தையுமே நம்ம கொண்டு வந்துட போகிறோம். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் வெறும் 10th மட்டும் இருந்தீங்கன்னா வேலைக்கு ஆகாது. இலக்கணத்தை நீங்கள் அந்த அளவுக்கு லாஜிக்காக கற்றுக்கிட்டா மட்டும் தான் இது பண்ண முடியும். அதில் செப்பரேட்டாக பிரிக்கலாம் ஓகேவா. மெமரி பண்ணுற பார்ட்டும் இருக்குது, கற்றுக்கிற பார்ட்டும் இருக்குது ஓகேவா. இந்த ரெண்டுத்தையுமே நம்ம தனித்தனியாக கொண்டு போகணும். அதான் ரொம்ப ரொம்ப முக்கியமே ஓகேங்களா. எல்லாத்தையுமே நம்ம டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. இருக்குது டிசம்பரில் ஒரு 10 டேஸ் இருக்கும், ஜனவரியில் ஒரு 30 டேஸ், பிப்ரவரி ஓகேவா ஒரு 30 டேஸ் வச்சுப்போம் ஓகேவா. இப்படி ஒரு 50 நாட்குள்ளேயே ஷார்ட்டாக ஒரு பிளான் பண்ணிங்களா, ஒரு 50 நாட்குள்ளே நீங்கள் நிறைய கம்ப்ளீட் பண்ணணும். அப்போ தான் கால்ஃபருக்கு அப்புறம் நம்ம ரொம்ப ஸ்ட்ரென்த்தனாக இருக்க முடியும் ஓகேவா. இப்போ நீங்கள் டைமை வேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா கால்ஃபர் வந்ததுக்கப்புறம் படிக்கிறது சுத்த வேஸ்ட்டு. அதனால் ரொம்ப ரொம்ப சேஃபாக இருங்க ஓகேவா. எல்லாருக்கும் ஆல் தி வெரி பெஸ்ட். நல்லா பண்ணுங்கள். டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணுறீங்கன்னா இந்த நம்பருக்கு நேம், டிஸ்ட்ரிக்ட் சென்ட் பண்ணுங்கள். 150 தான் ஃபீஸு ஓகேவா. தேங்க்யூ.